எல்லாருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜீவுக்கும் மகாவதார் டீமுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இன்னைக்கு நம்ம பஜகோவிந்தம் அப்படின்ற தலைப்புல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இது ஆதிசங்கராச்சாரியரால எழுதப்பட்டது. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்தணும். ஏன்னா இப்போ நம்ம ரிலீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அது அந்த நேரத்திலேயே அவரு இந்தியாவை நடைபாதையா 3 வாட்டி பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த வழியில என்னென்ன ரிலீஜியன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒண்ணாக்குனார். நான் படிச்சது வரைக்கும் அவரு 79 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலீஜியன்ஸ ஒன்னா சேர்த்தார். அத 6ஆ செஞ்சார். ஷண்மத ஸ்தாபகாச்சாரியர், ஆதிசங்கராச்சாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷண்மதம் அப்படின்னா 6 மதங்கள். சிவனை வழிபடுறவங்க, விஷ்ணுவை வழிபடுறவங்க, துர்காவை வழிபடுறவங்க, முருகனை, அப்புறமா பிள்ளையார, அதுக்கப்புறமா சூரியனை. ஸோ இப்படி வழிபடுறவங்கள ஒன்னா சேர்த்து ஷண்மத ஸ்தாபகாச்சாரியர் அப்படின்னாரு. அப்போ அவரு மதங்களை ஸ்தாபிச்சாருல்ல, தியானத்தை பத்தி சொல்லலையே அப்படின்ற கேள்வி எனக்கு சின்ன வயசுல இருந்தது. இந்த தியானத்துக்கு வந்தப்ப கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஸ்லோகங்கள் சொன்னாரு. அவ்வளவு இறைவனுடைய பக்தி மார்க்கத்திலேயே இருந்திருக்காரு. இவரு ஞானத்தை சொன்னாரா, நம்ம தியானம் பண்றோமே கரெக்டா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணும்போது அப்போ மதங்களுக்கு என்னது, ஒரு மதங்குள்ள இந்து தர்மத்துக்குள்ளேயே நிறைய மதங்களா இருந்ததுனால அந்த நேரத்துல நம்ம ஞானத்தை கொடுத்தா புரியாது. அவர் கொடுத்த ஞானம் இப்போ நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. 2000 இயர்ஸ் ஆச்சு அவருக்கு கொடுத்து. இந்த எந்த ஒரு இறைவன் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கூட அங்க பக்திக்கு பதிலா ஞானத்தை தான் கொடுத்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் லலிதா சஹஸ்ரநாமம், அதுல பார்த்தோம் அப்படின்னா சக்ராஸ் பத்தியும் ஞான அந்த பக்தி இல்ல, ஞானத்தை பத்தி, நம்ம உடல் பத்தி, நம்ம சக்ராஸ் பத்தி தான் அதிகமா சொல்லியிருக்காரு. அத ஒரு ஒரு பேருக்குள்ளேயும் ஒளிச்சு வச்சிருக்காரு. அப்போ 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ரெடி இல்ல, ஆனா வந்தது கொடுத்துட்டு கிளம்பிட்டார். சரி, அந்த நேரத்துல ஞானத்தை கொடுத்தோம், ஞான மார்க்கத்தை தியானத்தை கொடுத்தோம்னா நம்ம உடல் உட்கார்றதுக்கு ரெடி இல்லை. அந்த நேரத்துல ரொம்ப வயலண்டாவே இருந்திருக்கு. நிறைய கோவில்கள்லயே பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பலி எல்லாத்தையும் நிறுத்திட்டு அங்க அவரு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணாரு. ஸோ மெயினா அந்த ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை அப்படின்னா பிசிக்கலா மட்டும் இல்லை, அவரு அங்க தியானம் பண்ணார். தியானம் பண்ணி அங்க இருக்கிற ஒரு எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜிய பாசிட்டிவா மாத்திட்டு அடுத்தடுத்த கோவில்கள்ல போயிட்டு அவருடைய எனர்ஜியை அங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலமா அங்க வர்ற மக்களுக்கு அந்த தாட்லெஸ் ஸ்டேட் ரீச் ஆகும், தியானம் நல்லா செட் ஆகும் அப்படின்றதுதான் முக்கிய காரணம். சரி, இன்னைக்கு பஜகோவிந்தம். இந்த பஜகோவிந்தத்துல பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஞானத்தை பத்தி தான் இருக்கு. பத்ரி சாரும் இத தியான பஜகோவிந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல எல்லா ஸ்லோகங்களும் கவர் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அதை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்துட்டு பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதி அப்படின்னா, பஜ கோவிந்தம் அப்படின்னா, பஜ அப்படின்னா ஒரே விஷயத்த மறுபடியும் 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 செய்யறது. கோ அப்படின்னா இந்திரியங்கள்,
விந்தம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற மூல சைத்தன்யம். அப்போ உள்ள இருக்கிற மூல சைத்தன்யம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் உள்ள போ உள்ள போ, உனக்குள்ள இருக்கிற ஆன்மா நிலைய போய் அடை அப்படின்றது. இது ஒரு ஒரு ஸ்டான்ஸாக்கும் எண்டுல இது வரும். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே. சம்பிராப்தே சந்நிஹிதே காலே அப்படின்னா நம்ம இறக்குற தருணத்துல எவ்வளவோ நமக்கு காசு பணம் இல்லைன்னா நம்மளை சுத்தி எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல இப்போ ஆத்துல நம்ம விழுந்துட்டோம். ஆத்துல விழுந்தப்போ நமக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சாதான் நம்ம கரைய ரீச் பண்ண முடியும். ஸ்விம்மிங் தெரியாம நம்ம அந்த கரையை ரீச் பண்ண முடியாது, மூழ்கிடுவோம். அப்போ இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு சாகரம் மாதிரி. சாகரம் அப்படின்னா பெரிய கடல் மாதிரி. அந்த கடல்ல நமக்கு ஆன்மீகம் அப்படின்ற நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். நம்ம உயிரோட இருக்கும்போதே சாகணும். இது நிறைய சொல்லியிருப்பாங்க, நிறைய குருமார்கள் சொல்லியிருக்காங்க, உயிரோட இருக்கும்போதே சாகணும். என்னது உயிரோட இருக்கும்போதே சாகணும் அப்படின்னா, செத்துடுறது அப்படின்னா பாடி விட்டு போறது கிடையாது. இன்னர் ஜர்னி, உள்ள போகிறது. உள்ள போயிட்டு நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் நமது கிடையாது அப்படின்றது புரியும். அது சாகர நேரத்துல அந்த சாகர நேரத்துல நமக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். அந்த பிராக்டிஸ் தான். என்னை சுத்தி இருக்கிறது சத்தியம் கிடையாது, மாயை அப்படின்றது நம்ம நிரந்தரம் ஞாபகம் வச்சுக்கும் போதுதான், ஒரு ஒரு செகண்டும் அத இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரும்போதுதான் சாகர தருணத்துல ஓ இது என் பாடி கிடையாதா, நான் இந்த பாடியில இருக்கிறேனா அப்படின்ற புரிதல் வரும். புரிதல் வந்ததுன்னாதான் நம்ம சரியா நீந்திக்கிட்டு இருக்கோம், அப்போ கரைய ரீச் பண்ணிடும் அப்படின்றது அர்த்தம். இந்த உடல் விட்டு வெளியே வரும்போது நம்ம இறைநிலையை அடைஞ்சிரும் ஈஸியா. ஓகே, சோ அதுதான் சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி துர்க்ருன் கரணே. நிறைய பேர் நிறைய படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கிராமர் எல்லாம் நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்க. சாகர நேரத்துல கிராமர் காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கிராமர் அப்படின்னாவே துர்க்ருன் கரணே அப்படின்னா கிராமர் அப்படின்றாங்க. அப்போ நம்ம எத்தனையோ ஸ்பீச்சஸ் கேட்டுக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ நான் சொல்றதுனால நான் ஞானி கிடையாது. நான் இப்போதைக்கு பண்டிதன் தான். நான் ஞானிக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ பண்டிதனா இருந்தா நம்ம சாகர நேரத்துல அது நமக்கு ஹெல்ப் பண்ணாது. பண்டிதன் ஞானியா மாறணும் த்ரூ பிராக்டிஸ். அதுதான் சொல்ல வராங்க. என்னதான் தெரியும், எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னாலும் சாகர தருணத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் பயனற்றது. அப்போ ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்க கூடாது. ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், எப்படி வாழ்க்கைய சுகமாக்கிக்கணும், ஈஸியாக்கிக்கணும், எப்படி உள்முக பயணம் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம சொல்ல வராங்க. மூட ஜனீஹி தனாபர திருஷ்ணா குருசத் புத்தி மனசு வித்ருஷ்ணம் எல்லவசே நிஜ கர்மோபாப்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க சம்பாதிக்கிறது அதிகமா சம்பாதிக்கணும், என்ன எல்லாரும் புகழணும் அப்படின்ற மாதிரி சம்பாதிக்க கூடாது. இன்னொன்னு, அத புகழணும் அப்படின்றதுனால நம்ம இல்லீகலான பிசினஸ், தப்பான வழியில காசு சம்பாதிப்போம். அது மூலமா என்ன ஆகும்? கர்மா தான் அதிகமாகும்.
ஒழிச்சு அங்க சுகம் அப்படின்றது இருக்காது. இது நம்ம நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கோடி கோடியா காசு இருக்கு ஆனா திருப்தியா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க வந்துட்டு சுகமா தூங்குவாங்க. அதிகமான ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போதுதான் சுகம், அததான் சொர்க்கம். நீங்க இல்லீகலா சம்பாதிக்கும் போது, இல்லைன்னா தேவைக்கு மீறி ஆசைப்பட்டு சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இ- சொத்து சேர்க்கணும் அப்படின்ற பிஸிலேயே அவங்க வாழ்க்கையை அனுபவிக்கவே மாட்டாங்க. பிறந்ததுல இருந்து இறக்குற தருணம் வரைக்கும் காசு 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 அப்படின்னு சொல்லி அந்த காசு பின்னாடி போயிருப்பாங்க. So, அது போகிற வழியில அவங்களுக்கு ஒன்றும் சந்தோஷமா இருக்காது. உள்ள உள்ள ஹெவியாவே இருக்கும். ஏன்னா உள்குத்தம் இவங்க என்ன பண்றாங்க, எந்த மாதிரி ஆஹ் குதர்க்கமா யோசிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்கள சுத்தி இருக்கிறவங்க கூட இப்படிதான் யோசிப்பாங்க அப்படின்ற யோசனையிலேயே இவங்களுக்கு பாவம் என்னதான் கோடிக்கணக்கா அவங்க சம்பாதிச்சாலும் சுகம் இருக்காது. உள்ள இருந்து லக்ஸூரியஸா இருக்கலாம். கார்ல போறாங்க, கார்ல வராங்க, ஏசிலேயே இருக்கிறாங்க, ஏசிலேயே வாழ்றாங்க. தட்ஸ் ஓகே. பட் இந்த பிசிக்கல் பாடிக்கு ஓகே. பட் மென்டல் பாடிக்கு உள்ள இருந்து ஏதோ ஒரு இது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அவங்க வந்துட்டு அதை கேட்காம அந்த ஸ்ட்ரெஸ் வர்றதே அதுக்குதான். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது தப்புன்றது தெரியும். ஆனா பாவம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரமாட்டேங்குது. அவங்கள சுத்தி இருக்கிற ஒரு சொசைட்டிய பார்த்துட்டு, ஓ இது இப்படிதான், நான் இந்த ரேஸ்ல ஓடணும் அப்படின்னா இந்த மாதிரி தப்பு பண்ணாதான், இந்த மாதிரி நான் சம்பாதிச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள கான்ஃபிளிக்ஸ் இருக்குல்ல, அந்த கான்ஃபிளிக்ஸ்னாலதான் ஸ்ட்ரெஸ் வருது. So, அங்க அக்செப்டன்சி அப்படின்றது வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கம்பாரிசன் அப்படின்றது வராது. ஓகே இது ஏன் வாழ்க்கை, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னும் போது வாழ்க்கை திருப்தியா இருக்கும். அப்போ அப்போதான் அவங்க வாழ்வாங்க. அவங்க லைஃப்ல இருக்கிற பேஷனை ரீச் பண்ணிட்டு அவங்க சம்பாதிக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அதுதான் சுகத்தை கொடுக்கும். இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு அதர்மம் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமா வாழ முடியாது. வாழ்ற மாதிரி தெரியும், ஆனா தட் இஸ் நாட் சக்சஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆதிசங்கராச்சாரி. சோ இங்க ஒரு ஒரு ஸ்டான்ஸாக்கும் அடுத்து பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏய் மூடமதி, ஏய் மூடனே, மனச சொல்றாங்க. நீ உள்ள போ. உள்ளதான் இந்த இந்திரியங்களுக்கான அதிபதி இறைவன் இருக்காரு. நீ இந்திரியங்களை யூஸ் பண்ணிட்டு வெளியதான் போயிட்டு இருக்க. இந்திரியங்கள் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மூக்கு, கண்ணு, வாய், அதாவது நாக்கு, ஆஹ் காது, சென்ஸ், அப்புறமா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். So இது எல்லாத்தையும் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் வெளியே இருக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா உள்முகமா பயணம் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணல. அதுதான் ஏ மூடமதி, நீ உள்ள போறதுக்கு யூஸ் பண்ணு அத. பஜ கோவிந்தம், பஜ அப்படின்னாவே மறுபடியும் மறுபடியும் அதுக்கே யூஸ் பண்ணு, உள்ள போறதுக்கே யூஸ் பண்ணு அப்படின்ட்டு சொல்ல வர்றாங்க. அடுத்து நளினி தலகத ஜலநம்பை தலனம் தத்வித விஜயத அதிசய சபலம் வித்தி வியாதி அபிமான கிரஸ்தம் லோகம் சோகம் ச சமாஸ்தம். சோ இதுல என்ன சொல்ல வராங்க, நளினி தலனம் அப்படின்னா தாமரை இலை. அந்த தாமரை இலை மேல தண்ணி இருக்கும். ஸோ அது எப்பவுமே ஸ்டேபிளா இருக்காது. இப்படி இப்படி எப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஆன்மீகம் இல்லை அப்படின்னா அந்த தண்ணி மாதிரி தான் நம்ம வாழ்க்கையே இருக்கும். ஸ்டேபிளா இருக்காது. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை. மைண்ட் மூலமா, அதுக்கப்புறம் உடல் பரமா. மைண்ட் சரியில்லைன்னா ஹெல்த் நல்லா இருக்காது. அப்போ அந்த ஹெல்த் மூலமா பிரச்சனை வரும். ஒரு ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை.
அப்போ இதுக்கு எல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உள்ள போ, உள்ள போ, இந்திரியங்களுக்கான அதிபதிய நீ வந்து ரீச் பண்ணு. அப்போ இது இது மூலமா என்ன பண்றோம்? இந்த மைண்டு அப் அண்ட் டவுனா இருக்கு அப்படின்னா, அங்க ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் மனசு சரியா இருக்காது. ஹெல்த் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது ஒரு லூப் மாதிரி. மனசு சரியில்லைன்னா உடல்நிலை சரியில்லாம போகும், உடல்நிலை சரியில்லைன்னா மனசு சரியில்லாம போகும், மறுபடியும் பிரச்சனை வர்றத ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அந்த மைண்ட மங்கி மைண்ட்ல இருந்து ஸ்டேபிள் ஆக்கிக்கணும். எப்படி ஸ்டேபிள் ஆக்குவோம்? நமக்கு பத்ரி சார் ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துட்டாரு. தியானம், சுவாசத்தை கவனிங்க, அதுதான் உள்முக பயணம், உள்ளதான் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை இருக்கு அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டாரு. எப்போ நம்ம அந்த மூமெண்ட்ல இருந்து, அந்த தாமரை இலை மேல தண்ணி இருக்குது இல்லையா, ஸோ அந்த மூமெண்ட்ல இருந்து நம்ம ஸ்டேபிள் ஆகுறோமோ, லோட்டஸ் மாதிரி ஆகுறோமோ, அப்போதான் நம்ம அந்த பிரம்மத்தை ரீச் பண்ண முடியும். ஏதோ ஒரு பிராக்டிஸ், ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ், மைண்ட ஸ்டில் ஆகணும். ஆனா அது இதுல வந்துட்டு ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாரு சார். சுவாசத்தை கவனிங்க. ஏன் இதை கொடுத்துருக்காரு அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு மந்திரத்தையோ ஒரு ஸ்லோகத்தையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே புக் வச்சுக்க மாட்டேன் ஆல்மோஸ்ட். இன்னைக்கு இந்த புக் வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நான் ஸ்லோகத்தை கரெக்டா சொல்லணும் அப்படின்னு. அப்போ இந்த ஸ்லோகங்கள் சொல்லி 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 நமக்கு புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸ்லோகம் எதுக்கு அப்படின்னா, நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதுதான் சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். பலன் அப்படின்னா அதுதானே சுகம், சந்தோஷமா இருக்கலாம். அப்போ இந்த ஸ்லோகங்கள் சொல்றது மூலமா கூட நமக்கு அந்த லோட்டஸ் இலை மேல இருக்கிற தண்ணி எப்படி தத்தளிக்குதோ அதே போலதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். ஆனா அத இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்தோம்னா நம்ம இந்த தாமரை போல ஆகும். பாலஸ்தாவத் கிரீடாசக்தः, தருணஸ்தாவத் தருணீசக்தः, விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தः, பரதே பிரம்மணி கோபி ந சக்தः. இதுல சின்ன வயசுல ஓகே, சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான், விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஓகே, இது இது வந்துட்டு பாலஸ்தாவத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைல்ட்ஹுட். அந்த நேரத்துல ஞானம் சொன்னா அவனுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களும் நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃபோர்ஸ் இல்ல, சொல்லவே மாட்டாங்க. ஓ சின்ன பையன் தானே விடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்துட்டு இந்த ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா அந்த நேரத்துலதான் அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பனா இருக்கும். சின்ன வயசுல சில பழக்கங்களை நீங்க சொல்லி கொடுத்தா அது சாகிற வரைக்கும் யூஸ் ஆகும். ஓகே, இது டாபிக் மறுபடியும் வேற எங்கேயோ போயிடும். தருணஸ்தாவத்து தருணி சக்தக. தருணஸ்தாவத்து அப்படின்னா எங்கேஜ். ஸோ எங்கேஜ்ல வந்துட்டு அவனுக்கு நிறைய டாஸ்க் இருக்கும். படிக்கணும், லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்களை பெத்துக்கணும், அப்புறமா சம்பாதிக்கணும் நிறைய. அப்போ இந்த ஞானத்தை நோக்கி பயணம் பண்றதுக்கு அவங்களுக்கு பாவம் டைம் இருக்காது. பாலஸ்தாவத் கிரீடாசக்தः, தருணஸ்தாவத் தருணீசக்தः, விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தः. விருத்தஸ்தாவத், விருத்தம் அப்படின்னா வயசாயிடுச்சு அப்படின்னா துக்கப்படுறதுக்கு சரியா போயிடும் டைம். என்ன துக்கப்படுவோம்? நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கல நம்ம பசங்களுக்கு. அப்போ அதோடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும்? மறுபடியும் இவங்களுக்கு தான், பெத்தவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றது உருவாகும். ஏன் நல்லது சொல்லி கொடுக்கல, தர்மம் சொல்லி கொடுக்கல, நியாயம் சொல்லி கொடுக்கல, நேர்மை சொல்லி கொடுக்கல. அது மூலமா பசங்க அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பசங்களை பார்த்துக்கிட்டு விருத்தஸ்தாவத்து சிந்தா சக்தக. சிந்தா அப்படின்னா பிரச்சனைக்குள்ளாவாங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஐயோ
இப்படி ஆயிடுச்சே, ஐயோ அப்படி ஆயிடுச்சே, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி வாழ வெட்டியா இருக்காளே, என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, நான் இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணேன், அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலையே. இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, உள்ள போயிட்டு நம்ம பேசுறது இல்ல. நம்ம இறைநிலைய அடைஞ்சிட்டு அங்க இருந்து டீச்சிங்ஸ நம்ம ரிசீவ் பண்ணல. ஸோ எப்போ நம்ம வந்துட்டு உள்ள இருக்கிற ஆன்மா பேச ஆரம்பிக்குமோ, so இந்த கிளாஸே தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஏன்னா சொல்றவர் உள்ள இருக்காரு, இது கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னது, இந்த இந்திரியங்களால கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இந்த இந்திரியங்களால பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வெளியே இருந்து எது போனாலும் அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்காது. 1% தான் நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா 99% இந்த 1% மூலமா உள்ள இருந்து வெளியே வருது. உள்ள இருக்கிற கதவு ஓபன் ஆயிடுச்சு, வெளியே இருக்கிற ஞானம் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போதான் ஆல்கமி அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அப்போதான் நம்ம என்னெல்லாம் இன்புட் கொடுக்குறோமோ அது கனெக்ட் ஆயிட்டு, இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருக்கிற ஆன்மா வந்து கனெக்ட் பண்ணிவிடும். அப்போ உள்முகமா பயணம் பண்ணணும். அந்த சிந்தைகள் பெரிசா பெரிய வயசான பிறகு அவங்க பாவம் தியானத்துக்கு உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்துல டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஐயோ, நிறைய நேரம் நகராம உட்கார முடியலையே, கால் வலிக்குதே, மூட்டு வலி வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே, கண்ணை மூடினா பிரச்சனைகளா வருதே. ஏன் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்? சிந்தைகள் அதிகமா இருக்கும் பெரியவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு பாவம் வேற எந்த ஒர்க்கும் இல்லை, அவங்க சும்மா இருக்கிறது தான். ஸோ அந்த சும்மா இருக்கிற நிலையே அவங்கள பிரச்சனைய அதிகமா பண்ண வைக்கும். என்னெல்லாம் பண்ண வைக்கும் அப்படின்னா, இறந்த காலத்தை நினைச்சிட்டு வருத்தப்பட வச்சுட்டு இருக்கோம். ஐயோ, இந்த மாதிரி இடத்துல என் பையன் கல்யாணம் பண்ணிதான் நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா இது எல்லாமே அஞ்ஞானத்துல இருந்து வர்ற ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். அப்போ துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன, கண்ணை மூடி சுவாசத்தை கவனி அப்படின்னா அது நிக்காது. லேயர்ஸ் அதிகமா ஆயிடுச்சு, மனசுடைய லேயர்ஸ். அந்த நேரத்துலதான் அதிகமான தியானம் பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தர் 60 வயசு இருக்கு, 70 வயசு இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு வருஷம் கிராஸ் ஆகும் போதும், ஒரு வருஷம் இல்ல, ஒரு நாள் கிராஸ் ஆகும் போதும் அவங்க வந்துட்டு சித்தம்ல நிறைய ஃபுட்டேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய ஸ்டோரிஸ் ஆட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த சத்தியம் மேல நிறைய தூசு படிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த தூசு படிஞ்சத நம்ம வந்து தினைக்கும் தினைக்கும் கிளியர் பண்ணாம இருந்தா என்ன ஆகும்? கடைசி நேரத்துல பேர்டன் அதிகமாயிடும் இல்லையா? அதுதான் சொல்றாங்க, பாலஸ்தாவத் கிரீடா சக்தா, தருணஸ்தாவத் தருணி சக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா. இதெல்லாம் இப்படி வச்சுட்டு நீ எப்பதான் ஆன்மீகத்தை போய் நீ வந்து பிராக்டிஸ் பண்ண போற? வயசான பிறகு என்ன, சாக தானே போறோம், முடிஞ்சிச்சு, ஒரு லைஃப் முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம எப்பதான் இதை பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா, அது எப்பவோ கிடையாது, இப்போ இந்த நொடியில இருந்து நம்ம வந்துட்டு ஆன்மீகத்தை உள்முக பயணம் பண்ணணும். அததான் மறுபடியும் பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜ மூட மதே. மதே அப்படின்னா மனசு. ஸோ மூட மனசே, நீ வெளியே போகாத, உள்ள போ, உள்ள போ, எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் உள்ளதான் இருக்கு அப்படின்றது ஒரு ஒரு ஸ்டான்ஸாக்கும் அடுத்து இது சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ எது நமக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த ஒரு ஸ்டான்ஸா பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜ மூடமதே, இது ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நம்ம உள்ள போயிடுவோம். உள்ள போயிட்டோம்னா எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் உள்ள இருந்து வெளியே வரும். So, அடுத்து, மா குரு தனஜன யவ்வன கர்வம், ஹரித நிமிஷ காலக சர்வம், மாயாமயமிதம் அகிலம் ஹித்வா, பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வாம். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மா குரு தன ஜன யவ்வன கர்வம்.
நமக்கு இருக்கிற தனம், தனம் அப்படின்னா காசு, பணம், ஜனம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள், யவ்வனம் அப்படின்னா ஆஹ், இளமை, இது எல்லாமே திரும்பி பார்த்தா ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. இப்போ எனக்கு ஏஜ் வந்து 40. அப்போ நான் சின்ன வயசுல ஒரு 10 வயசுல என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு செகண்ட் நினைக்கிறேன். அந்த 10 வயசுல இருந்து 40 வயசு அப்படின்றது ஒரு செகண்ட்ல நான் வந்துட்டேன். ஆனா இப்படியே தான் இந்த 40 வயசு அப்படின்றது 70 வயசுலயும் ஒரு செகண்ட்ல ஆயிடும். இது நினைச்சு பாக்குறது மட்டுமே இல்லாம நீங்க கூட கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல எவ்வளவு பணம் இருந்தது, இப்போ இல்ல, ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. அந்த நேரத்துல என் ஒய்ஃப் இருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க, என் பசங்க என் கூட இருந்தாங்க. இப்போ இல்ல. என்னை சுத்தி எத்தனை ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க, என்னை சுத்தி எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இப்போ இல்ல. அப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் கிடையாத விஷயத்து பின்னாடி நம்ம போயிட்டு டைம் வேஸ்ட் பண்றது வேஸ்ட். மா குரு தனஜன யவன கர்வம். யவனம், இந்த ஹெல்த் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் இப்ப பண்ணியிருக்க முடியாது. ஏன்? எனர்ஜி கம்மி ஆயிடுச்சு, ஏஜ் அதிகமாயிடுச்சு. கர்வம், இதெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்வப்பட்டுக்கிட்டு இருப்போம். அது எதுவுமே இல்ல. மா குரு தனஜன யவ்வன கர்வம் ஹரித நிமிஷத் காலாக சர்வம். ஹரித அப்படின்னா அழிஞ்சிரும். மாயாமயமிதம் அகிலம் பூத்வா, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே மாய உலகம். சோ அந்த மாய உலகத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா உள்ள போகணும். சோ இங்க உள்ள போனோம் அப்படின்றது நல்லா கவனிங்க. நீங்க எங்க யோசிக்கிறீங்க? உள்ள. எங்க பாக்குறீங்க? உள்ள. உள்ள இருந்துதான். வெளியே இருக்கு, வெளியே இருக்கு. ஆனா பாக்குறது, உணர்றது எல்லாமே உள்ள. சாப்பிடுறோம். உண அந்த ஃபிளேவர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்னா அந்த ஃபீலிங், அது எல்லாமே எங்க நடக்குது? உள்ள. அப்போ உள்ளதான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. நம்ம வெளியே எதையோ மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா அது கரெக்ட் கிடையாது. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்போ வெளியே நடக்கிறத நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த குணம் நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அது சொல்லுது, நேச்சர் சொல்லுது, நீ இப்படி யோசிக்கிற, நீ இப்படி பண்ற அப்படின்றத சொல்லுது. ஆனா நம்ம அதை கம்ப்ளைண்ட்ஸா நம்ம மனசுல செஞ்சுக்கிட்டு இருப்போம் சில விஷயங்கள். அது கம்ப்ளைண்ட் இல்ல. இந்த உலகமே நமக்காக ஞானம் கொடுக்கறதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க பண்றது எல்லாமே ஞானமா தெரியும். நம்மள நம்ம நமக்கு மாத்திக்க கூடிய ஐடியாஸா தெரியும். இப்போ அத ஃபிட்னஸா அங்க நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் என்ன ஹர்ட் பண்ணல அப்படின்ற விட்னஸ் மோடுக்கு போயிட்டோம் அப்படின்னாவே நம்ம பாஸ் ஆயிடுவோம். கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போது சத்தம் இல்லாம எதிரில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நம்மள எதுவுமே தாக்காதோ அந்த நிலையில நம்ம ஓப்பன் ஐஸ்ல இருக்கும்போது நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் நம்ம ஸ்டில்னஸ்ல விட்னஸ்ல இருந்தோம் அப்படின்னா அது எதுவும் நம்மளை தாக்காது. ஓகே. அடுத்தது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரி பகதுசாரி கிருபயா பாரே பாஹி முராரே. ஸோ இங்க கிருப்பையா பாரே பாஹி முராரே அப்படின்னா இறைவன், நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் நம்மளை காப்பாத்துவார். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ஸோ மறுபடியும் பிறப்போம், மறுபடியும் இறப்போம், பிறப்போம் இறப்போம், பிறப்போம் இறப்போம். இப்போ ஒரு 6th ஸ்டாண்டர்ட்
அந்த 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான். மறுபடியும் வந்து அந்த 6th ஸ்டாண்டர்ட் படிப்பான். ஃபெயில் ஆயிட்டான், மறுபடியும் படிப்பான். ஃபெயில் ஆயிட்டான், மறுபடியும் படிப்பான். அப்போ ஒரே கிளாஸ எத்தனை வாட்டி அவன் படிக்கிறான்? அது கரெக்டா? இல்ல, கிடையாது இல்லையா? அது கரெக்ட் கிடையாது. அவன் அது படிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு போகணும். அப்பதான் சந்தோஷம். அவன் ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வருத்தம் இருக்கும் உள்ள. ஆனா வருத்தப்படுறதுனால பிரயோஜனம் இருக்கா? அவன் செய்ய வேண்டியது என்ன? அது செஞ்சா அவனுக்கு என்ன வரும்? அங்க சந்தோஷம் வரும். அடுத்த கிளாஸுக்கு போறேன் அப்படின்ற சந்தோஷம் வரும். அப்போதான் இந்த புனரப்பி ஜனனம், பிறப்பு இறப்புல இருந்து அடுத்த பிறப்பு நம்ம வந்துட்டு யூஸ்ஃபுல்லானதா இருக்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜட்டரே சயனம். ஜட்டரே சயனம் அப்படின்னா ஜடை எப்படி பின்னி 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 பிணைஞ்சிருக்கோ அப்படி இந்த வாழ்க்கையில நம்ம வந்துட்டு மாட்டிப்போம். மாட்டிக்கிட்டதுனால இஹ சம்சாரே பகதுசாரே. சோ இந்த சம்சாரம் அப்படின்றது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், துக்கமா இருக்கும். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்க விஹீனஹ எஸ் எஸ் பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவா. நீ யோகியா இரு, போகியா இரு. யோகி அப்படின்னா சத்தியம் தெரிஞ்சவங்க, போகி அப்படின்னா சத்தியம் தெரியாதவங்க. போகி அப்படின்னா சத்தியம் தெரியாதவங்க கிடையாது, லக்ஸூரியஸா லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல போகக்காரன், யோகக்காரன்பா அப்படின்னுவாங்கல்ல, ஆக்சுவலா அது போகக்காரன். நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, சங்கரதோவா சங்க விஹீனகா அப்படின்னா நீ ஃபேமிலியில இரு, ஃபேமிலியில இல்லாம இரு, எப்படி வேணாலும் இரு. ஆனா எஸ் எஸ் பிரம்மணி ரமதே சித்தம், எப்பவுமே பிரம்மத்தோட கனெக்ட் ஆயிரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நந்ததி நந்ததி நந்தத்தேவா, சந்தோஷம், ஆனந்தம், பிரம்மானந்தம் அது கிடைக்கும். நம்ம யோகியா இருந்தாலும் சரி, போகியா இருந்தாலும் சரி, சங்கத்துல அதாவது ஃபேமிலியில இருந்தாலும் சரி, ஃபேமிலியில இல்லைன்னாலும் சரி, சொசைட்டில இருந்தாலும் சரி, சொசைட்டில இல்லைன்னாலும் சரி, நீங்க தனியாளா இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் சரி, நீங்க எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கிற பிரம்மத்தோட இருந்தீங்க அப்படின்னா நந்ததி நந்ததி நந்தத்யேவா, ஆனந்தம் 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 அப்படின்றாரு. பாருங்க எவ்வளவு அற்புதமா ஆதிசங்கராச்சாரியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இது கேக்குறதுக்கு கூட நல்லா இருக்கு. அது புரியணும் அப்படின்றது கூட இல்ல. யோகரதோவா பூகரதோவா சங்கரதோவா சங்க விஹீன எஸ் எஸ் பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவா. சோ இது இது ஜஸ்ட் புரிய கூட வேணாம், அது அப்படி நினைச்சிட்டு இருந்தாவே உடம்பு புல்லரிச்சிட்டு இருக்கு. எவ்வளவு அழகா அவங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்க. யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் பிருச்சதி குஷலம் சேஹே கதவதி வாயோ தேகாபாயே பாரியா பீபியதி தஸ்மின் காயே. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா யாவத் பவனோ நிவசதி தேஹே, பவன் அப்படின்னா சுவாசம். எப்போ இந்த சுவாசம் இந்த உடல் விட்டு வெளியே போயிடுதோ அந்த தருணம், அந்த தருணத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்ற யாரா இருந்தாலும் சரி நம்மளை விட்டு விலகிடுவாங்க. ஈவன் பாரியா பீபியதி, பாரியா அப்படின்னா வைஃப், பீபியதி அப்படின்னா பயந்துருவாங்க. அந்த அந்த உடலை டச் பண்ணணும் அப்படின்னாலும் பயந்துருவாங்க. எப்போ அந்த காத்து இந்த உடல் விட்டு போயிட்ட பிறகு. அப்போ யாரும் வரமாட்டாங்க அப்படின்றதுதான் ஆதிசங்கராச்சாரியர் சொல்றாங்க.
அப்ப என்ன பண்ணணும்? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சக்ருதே சக்ருதபியேன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய மேலன சர்ச்சா. இது பகவத்கீதா அப்படின்றது கொஞ்சமாவது நம்ம வந்துட்டு படிக்கணும். பகவத்கீதா கிஞ்சித கீதா, கிஞ்சித அப்படின்னா கொஞ்சம், கொஞ்சமாவது நம்ம வந்துட்டு படிக்கணும். ஏன்? அதுல ஒரு ஸ்டான்ஸா, இப்போ யோகரத்தோவா போகரத்தோவா கேட்டோம்ல, சோ அந்த ஒரு ஸ்டான்ஸா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாவே ஃப்ரீடம் கிடைச்சிடும். அதனால யாருக்கு எந்த ஸ்லோகம் கனெக்ட் ஆகும் அப்படின்றது தெரியாது. அதனால்தான் பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா. ஸோ இங்க கங்கை அப்படின்றத என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, கங்கை அப்படின்னா காஸ்மிக் எனர்ஜி. காஸ்மிக் எனர்ஜில என்ன இருக்கும்? ஞானம் இருக்கும். அப்போ இந்த பகவத்கீதையில பிசிக்கல் ஃபார்ம்ல காஸ்மிக் எனர்ஜி இருக்கு, பிசிக்கல் ஃபார்ம்ல ஞானம் இருக்கு இல்லையா? அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்றது நமக்குள்ள இறங்க ஆரம்பிக்கும். பகவத்கீதா அப்படின்னா ஓன்லி கிருஷ்ணர் சொன்னது கிடையாது, ஜீசஸ் சொன்னதும் பகவத்கீதா தான். பகவத் அப்படின்னா பகவான், கீதா அப்படின்னா சொல்றது. அப்போ நமக்கு எத்தனையோ கீதைகள் இருக்கு. டான்ஜுவான் அவர் சொன்னது கீதை தான். லோப்சம் ரம்பா அவர் சொன்னது கீதை தான். எக்காட்டோல் அவர் சொன்னதும் கீதை தான். இப்போ நம்ம லிமிட்டேஷன்ல இருந்து இந்த எர்த்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடிய பிராட் மைண்ட பத்ரி சார் கொடுத்துருக்காரு. ஸோ பத்ரி சாருக்கு நம்ம வந்துட்டு நிச்சயமா தேங்க் பண்ணணும். ஏன்னா இதே ஸ்டைல்ல தான் இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே சொல்லல. ஏன் மதம், நான் ஹிந்து அப்படின்றது கூட சார் ஒத்துக்கல. நான் இந்தியன் அப்படின்னாலும் ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட் ஐ எம் அ ஹியூமன், ஐ எம் அ காட், ஐ எம் அ கோ கிரியேட்டர், ஐ எம் அ ஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். இந்த ஸ்டேட்டை நமக்கு பார்டர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு. இந்த கடைசியா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்தப்போ நம்ம தியானம் பண்றோம்ல, நான் வந்துட்டு என்ன நான் செல்ஃப் செக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நியூஸ் கேட்கும்போது அடடா நான் பாகிஸ்தான்காரனை திட்டமாட்டேன்றே, அவன் எப்படி உள்ள வரலாம், ஆனாலும் எனக்கு கோவம் வர மாட்டேந்தே. அப்போ நான் வந்துட்டு வெரைட்டியா யோசிக்கிறேனே, ஐயோ நம்ம கோவம் வரணும்ல, இது அவன் பார்டர் விட்டு வர்றானே, அது எப்படி வரலாம்? அப்படி மைண்ட் வந்துட்டு நம்மள ஏமாத்தோம். அப்போ இந்த இந்தியா மேல ரெஸ்பெக்ட் இருக்கு, பட் அதே சமயம் பாகிஸ்தான் மேல எனக்கு கோபம் இல்ல. இந்த ஸ்டேட் நம்மள ரீச் பண்ண வச்சிருக்காரு பத்ரி சார். அப்ப பத்ரி சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பகவத்கீதை தான். ஆதி சங்கராச்சாரியர் சொன்னதும் பகவத்கீதை தான். என்ன ஒரு குரு! இப்போ தத்த கீதா அப்படின்னு சொல்லி இருக்கு, அதுவும் பகவத்கீதா தான். அஷ்டாவக்ரர் சொன்னது அதுவும் பகவத்கீதா தான். ராமருக்கு வசிஷ்டர் சொன்னது அதுவும் பகவத்கீதா தான். பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா. அப்போ அந்த ஞானம் அப்படின்றத நம்ம குடிச்சோம் அப்படின்னா அமரத்துவத்தை நம்ம ரீச் ஆகும். அது குடிச்ச பிறகு அது என்ன சும்மாவா இருக்கும்? அதாவது படிச்சுட்டோம், ஒரு நல்ல விஷயத்த படிச்சுட்டோம், அது என்ன பண்ணும், டைம் வரும்போது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஸோ என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னா, நம்ம தான் சத்தியம், நமக்குள்ளதான் அந்த சத்தியம் இருக்கு அப்படின்றத ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த கங்கா ஜலலவ கணிகா பீதா நமக்குள்ள இருக்கிற அமிர்தம் அப்படின்றது உணர்வும்.
ஸோ அமிர்தம் அப்படின்றது லிக்விட் ஃபார்ம் கிடையாது. அது ஏதோ ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்றது கிடையாது. அற்புதமா இருக்கும், டேஸ்டியா இருக்கும் அப்படின்றது கிடையாது. அம் பிளஸ் மிருதம். மிருதம் அப்படின்னா இறக்குறது. அதுக்கு ஆப்போசிட் அம் அப்படின்னா அமிர்தம் அப்படின்னா இறப்பு இல்லாத நிலையதான் அமிர்தம் அப்படின்றாங்க. ஓகே, அது மறுபடியும் கதை எங்கேயோ போயிட்டோம். அடுத்ததுக்கு போலாம். கஸ்தம் கோஹம் குதாயாத்தः காமே ஜனனி கோமே தாத்தः இதி பரிபாலக சர்வமசாரம் விஸ்வம் தேனவின ச ஸ்வரூபம். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கத்வம் கோஹம் குதாயாத்தः, உங்க அம்மா யாரு, உங்க அப்பா யாரு, நீ யாரு, எங்க வந்திருக்க, உடல் விட்ட பிறகு எங்க போவ, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்கணும். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது தான் நமக்குள்ள இருக்கிற அந்த அமிர்தத்துவத்தை நம்ம ரீச் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா மறுபடியும் பிரச்சனை தான். இப்போ நான் உங்க பேரை கேட்கிறேன். உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். என் பேரு உம், என் பேரு அப்படின்னு நினைச்சா பாருங்க, பழனி சார் சிரிக்கிறாரு. ஏனடா உன் பேர் உனக்கே தெரியலையா அப்படின்னு. அப்போ நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம அம்மா யாரு, நம்ம அம்மா யாருன்னா பிசிக்கல் அம்மா கிடையாது, இந்த சோலுக்கு அம்மா. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் கிடைச்சிரும். இதுல ஆதிசங்கராச்சாரியர் வந்துட்டு எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்றாரு. நம்ம அம்மா யாரு, அப்பா யாரு, ஆஹ் நான் யாரு, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன், மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் எதுக்கோ வந்தனே, நான் எதுக்கோ வந்தனே, ஞாபகம் வர மாட்டேந்தே அப்படின்னா மறுபடியும் இப்போ வீட்டுக்கு போ. மறுபடியும் பொண்டாட்டி சொல்லும், ஏய் தக்காளி வாங்குறதுக்கு போனப்பா மார்க்கெட்டுக்கு, போப்பா போய் தக்காளி வாங்கிப்பா. ஓ தக்காளிக்காக, ஓகே மறுபடியும் போறேன். மறுபடியும் நான் ஏன் வந்தேன், இதுக்கு வந்து ஏதோ சொல்லி அனுப்புனாலே. இப்படி நம்ம இந்த பூமிக்கு ஏன் வந்திருக்கோம்னா தக்காளிக்காக கிடையாது, உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதை ஞாபகப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம ஏன் வந்திருக்கோம், நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்போ கிளியர், உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சு இல்ல? இப்போ நம்ம வேலை என்னன்னா, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட மதே. மதி அதாவது மனசு வந்துட்டு நம்மள எப்பவுமே அழ வைக்கும், துக்கப்பட வைக்கும், கம்பேர் பண்ண வைக்கும், ஜட்ஜ் பண்ண வைக்கும், பிரச்சனைய உண்டாக்கும். அப்போ நம்ம சொல்றதுக்கு ரெடியா, ஏய் மூடமத்தி அப்படின்ட்டு அதுக்கு ஆர்டர் பண்ணி சும்மா இரு அப்படின்னு சொல்லணும். சும்மா இருந்தாவே நமக்குள்ள உள்முக பயணம், அந்த இந்திரியங்களுக்கு ராஜான ஆன்மாவை நம்ம ரீச் பண்ணுவோம். இந்த பஜகோவிந்தம், தியான பஜகோவிந்தம் கொடுத்த பத்ரி சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஆதிசங்கராச்சாரியருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். மகா அவதார் ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய கிராட்டிடியூட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.